கிடைச்சிரும்னு. ஆனா அந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மாடலிங்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா இவருக்கு நிறைய ஓவர் கான்பிடன்ஸ் இருந்திருக்கு. நம்ம கலரா இருக்கோம், நம்மள ஈஸியா வந்து ஹீரோவா செலக்ட் பண்ணிருவாங்க அப்படின்ட்டு. ஆனா மாடலிங்க்கு போகும்போதே இவருக்கு வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இதுல ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் இது பண்ணிட்டு அவர் வந்து மாடலிங்ல சக்சீட் ஆகுறாரு. அதன் மூலியமா நிறைய ஆட்ஷூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. 2011ல அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறாரு. சின்ன ரோல் தான், ஆனாலும் வந்து அதை பெஸ்டா பண்றாரு. அதுல மக்கள் மத்தியில அவர் தெரிஞ்சாரா அப்படின்னு கேட்டா அப்பயும் ரீச் ஆகல. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற மூவில அஸ்வின் அப்படிங்கிற ஒரு பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம்.